ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நாங்கள் எல்லோரும் சென்னை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வீட்டிலேருந்து 10:30 ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரெடியாக கிளம்பிட்டோம். நைனி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகணும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா பாருங்கள். சென்னை போகிற ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு. நம்ம சென்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்காக தான் போகிறோம், அதுவும் ஃபேமிலியோட. நாங்கள் ஃபஸ்ட்டாக ஏறிட்டு அப்புறம் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே ட்ரெயினில் வந்தாங்க. நைட் ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணி ஜாலியாக தூங்கிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா டியூ இப்படி சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வள்ளுவர் கோட்டை போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பீச் போனோம். அங்கே பஸ்ஸில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் சென்னை ஃபுல்லாமே ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாம் தான் ஆசையாக போனோம். ஆனால் எங்கள் தாத்தா வெஜ் ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்ணு கெட்டது வாய் கெட்டல மாதிரி இருக்குது எனக்கு. நாங்கள் எல்லாம் ஒன்று ஆர்டர் பண்ணினோம். நான் கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். கார்னிகா சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கா. ஃபஸ்ட்டில் நாங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப டயர்டாகவே இருந்தோம். ரொம்ப பசி அப்படியே நல்ல பசிச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். என்னென்னா ஸ்பூன் டக்குன்னு உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மினி டிஃபன் ஆர்டர் பண்ணாங்க. அதில் சப்பாத்தி, குழம்பு, வறுவல், இது அரிசி பருப்பு, கர்ட் ரைஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வள்ளுவர் கோட்டைக்கு தான் போயிருந்தோம். அங்கே வள்ளுவர் கோட்டை நல்லாவே இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போகலான்னு சொன்னோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னு தெரியுது, உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா செம்ம பெரிய தேர்லாம் இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ட்ரோன் பறக்கிறத பார்த்து நான் நைனியும் ஹாய் சொல்லிட்டு இருந்தோம் ட்ரோனுக்கு ரொம்ப நேரமாக. ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நாங்கள் ஹாய் பாயின்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். நம்ம கீழே ஃபுல்லாமே சுற்றி பார்த்தோம். ஆனால் தேருக்கு போகிற வழி எங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரில. நாங்கள் மேலே நிறைய பேர் இருக்க மாதிரி பார்த்தோம், பட் எங்களுக்கு தெரில. ஆனால் எங்கள் தாத்தா சொன்னாங்க ஸ்டெப்ஸில் ஏறி போனால் அங்கே இருக்கும் அப்படின்னாங்க. தேரில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருந்தாங்க. அது கல்லுலேயே. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 யானை இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் நாங்கள் உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். எல்லாம் வெளியே நின்று பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோம். பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. அது ஜூம் பண்ணிலாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போயிட்டுருந்தோம். பீச்சுக்கு போகும்போது வெளியே பார்த்தாவே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. பீச்சுக்கு பக்கத்துலேயே நாங்கள் போயிட்டுருக்கும் போது இங்கே ஒரு யூனிகார்ன் அப்படியே செமையாக ஸ்டோனில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு பார்க்கும்போது, பீச்சுக்கு க்ராஸ் பண்ணும்போது தான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி காலேஜ் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா காலேஜ் மாதிரியே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே பீச்சில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தோம். நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நிறைய பேர் அந்த ஒரு பெரிய கல்லை தள்ளுற மாதிரி இருந்துச்சு. பீச்சுக்கு போகும்போது அங்கே நிறையா கடை இருந்துச்சு. நாங்கள் இந்த காலுக்கு போடுற கொலுசெல்லாம் வாங்கினோம், ஈவிலை வச்சு. அவங்க அம்மா தான் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கையில் நடக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் போய் செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே வரல எங்கள் கூட விளையாடுறதுக்கு. நாங்கள் தனியாக தான் ரொம்ப நேரம் விளையாண்டுருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் ஸ்வீட் டூட் பெரியம்மா வந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக எங்கள் கூட வள்ளுவர் கோட்டைக்கெலாம் வரல, ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அவங்க வருவாங்கன்ட்டு. அட் லாஸ்ட் அவங்க வந்துட்டாங்க. நாங்கள் மெரினா பீச் தான் வந்திருந்தோம். அந்த பீச்சில் பார்த்திங்கன்னா நல்லா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு வரும்போது அப்படியே நாங்கள் பின்னாடி போகிறோம், அப்படியே தண்ணி எங்களை இழுத்துகிட்டே போயிட்டுருக்குது. எங்கள் அம்மா எங்களை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் என் பாக்கெட்டுக்குள்ளே மண்ணை நிறையா போச்சு. அங்கே நிறையா பேர் விளாண்டுருந்தாங்க. அப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது சன்செட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே என்னோடய சிஸ்டர், இவங்க பேர் ஷிமேக்கா. இவங்களும் தான் வந்திருந்தாங்க எங்கள் கூட. ஃபுல்லாக நாங்களாம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் டூட் பெரியம்மா வந்திருந்தாங்க. சுடிதார் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான். இவங்க ரொம்ப ஸ்வீட்டு.
அவங்களும் தான் உட்காந்துருந்தாங்க, இங்கே விளையாண்டுருந்தாங்க. அம்மா வந்து அது வரைக்கும் விளாட்ல. அவங்க வந்ததை பார்த்து எங்கள் அம்மாவும் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அங்கே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பட் ஆனால் கடல் அலை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்தனால எங்கள் அம்மா போதும்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் நின்று நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் நிறைய எடுத்தோம். நாங்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுருந்தோம். இங்கே அலை வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் காலை வச்சு வீடியோ எடுத்தோம். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவோட மணிமண்டபம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஆரோடது இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவது சூப்பராக வச்சுருந்தாங்க. அதை விட அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கலைஞரோடது வச்சுருந்தாங்க. அங்கே போகும்போது எங்களுக்கு ரொம்ப கால் வலிச்சுன்னு எல்லோரும் உட்காந்துட்டோம். நாங்கள் வந்து கம்பர் சிலையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ளே ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லா டெக்கரேஷன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைட் இருந்துச்சு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அங்கே நிறையா ஃபோட்டோஸ் நிறையா வீடியோஸும் எடுத்தோம். பக்கத்தில் போக போக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் ஜாலியாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். தூங்கி எழுந்திரிச்சு எல்லோரும் ஜாலியாக ஆடிட்டு இருந்தோம். எங்கள் கூட சேர்ந்து எங்கள் மாமாவும் ஆடினாங்க. அவங்க வந்து ரொம்ப காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரெடியாகி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நைனிகா ஹெச்சு எல்லாம் என்னோடய காஸ்டியூம் இதுதான், நைனிகாவோடது அது. அதுக்கப்புறம் இதுதான் பர்த்டே பேபி. இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேனால நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம். தீம் பார்த்திங்கன்னா மாஷ் அண்ட் பியர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். நைனிகாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் நானும் என் அக்கா லாஸ்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டோம். கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் வந்து கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்த்டே பேபியோட ட்ரெஸ்ஸு கரெக்டாக கேக் வெட்டும் போது பர்த்டே பேபி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப நிறைய பேர் வந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இது. அப்புறம் நாங்கள் கேக் சாப்பிட்ருந்தோம். கேக் சாப்பிட்டு ஈவினிங் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். அங்கே ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சென்னை சரவணா ஸ்டோர்ஸில் எல்லாமே ப்ரைஸ் வந்து லோவாக இருந்துச்சு. ப்ளஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கோயில் மாதிரியே இருக்கிற காலேஜ். எனக்கு ஃபஸ்ட்டு என்னால் நம்பவே முடியல இது காலேஜான்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்த பஸ்ஸில் போது அடுத்த பஸ்ஸை காணோம். அதனால நாங்கள் மெட்ரோவில் வந்துட்டோம். மெட்ரோவில் எங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.